ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் சைனீஸ் லோன் ஆப்போட டார்ச்சர்ஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ரெக்கவரி ஆகி நம்ம நார்மல் லைஃப்பை வந்து நம்ம எப்படி லீட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லோன் ஆப்புக்கு 2 நேம் இருக்குது. ஒன்று சைனீஸ் லோன் ஆப்புன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று 7 டேஸ் லோன் ஆப்புன்னு சொல்லுவாங்க. 7 டேஸ் லோன் ஆப் அப்படின்னா நீங்கள் வந்து டெனர் 7 டேஸ்ன்னு சொல்லி எடுத்துருந்துருப்பீங்க. பட் அவங்க உங்களை 6th டேலேருந்தே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ரீபேமெண்ட்காக. உங்களுக்கு நியூடாக ஃபோட்டோஸ் அனுப்புறது, ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 6th டே ஆன்வர்ட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் லோனை வந்து கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணால் கூட அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் திரும்ப ஒரு 5,000 பே பண்ணால் இல்லை 10,000 பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் திரும்ப டெலிட் பண்ணுவேன், இல்லாட்டி உங்கள் ரிலேட்டிவ்லாம் அனுப்பிடுவேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரி, நம்ம தெரியாமையோ தெரிஞ்சோ அந்த லோனை எடுத்துட்டோம், இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஆக்சுவலி நீங்கள் லோனே இந்த ஆப்பில் எடுத்திருந்தாலும் ரீபேமெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் ரீபேமெண்ட் பண்ணாட்டி என்னோடய கிரெடிட் ஸ்கோர் கம்மியாயிருமே, சிபிலில் இந்த லோன் வந்து பெண்டிங்கில் காட்டுமே அப்படின்னா இது எதுவுமே பெண்டிங்கில் காட்டாது. ஏன்னா இது எதுவுமே ஆத்தரைஸ்டு லோன் ஆப் கிடையாது. ஜஸ்ட் உங்களை தூண்டில் போட்டு இழுக்கிறதுக்காக கொடுக்குற ஒரு சின்ன அமௌண்ட் தான் இது. நீங்களே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். இந்த ஆப்பில் இருந்து நம்ம லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, ஒன்று கட்டாமல் இருக்கிறதுக்காக லீகலாக வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்லை நார்மல் கால் பண்ணியிருந்துருக்கணும். பட் இவங்க ரெண்டுமே இல்லாமல் அவங்க பண்ணுற மெசேஜஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் தான் கால் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் தான் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் ரிட்டர்ன் பண்ணுறது கூட வாட்ஸ்அப்பில் தான் பண்ணுவாங்க. அதுவும் இந்தியன் நம்பர்லேருந்து பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏதோ ஒரு ஃபாரின் நம்பர்லேருந்து பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் அவங்க பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டு என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை இன்னும் கொஞ்சம் த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உங்களோட சேஃபஸ்ட் சைடுக்கு க்ரைம் பிரான்ச்சில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிலேட்டிவ் குரூப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி என்னோடய டேட்டா லீக்கேஜ் ஆகிடுச்சு, இதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ இந்த மாதிரி என்னை பற்றி தப்பான தகவல் வந்தால் நீங்கள் நம்ப வேணாம் அப்படின்ற ஒரு மெசேஜை நீங்களே ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்களோட வாட்ஸ்அப்பை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. உங்களோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 15 டேஸ் உங்கள் வாட்ஸ்அப்பையும் உங்கள் ஃபோனையும் தொடவே தொடாதீங்க. 15 டேஸ்க்கு அப்புறமா உங்களோட ஃபோனை ஆன் பண்ணி வாட்ஸ்அப் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்கேமர்கிட்டருந்து உங்களுக்கு மெசேஜே வராது. ஸோ ஈஸியாக ஒரு ஃபோனை 15 டேஸ் ஆஃப் பண்ணி போடுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேம்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.